பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நான் மையப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதங்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது? எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய் நிற்கிறீங்க? எந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க? இயேசுவாமி ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டதுங்க. வானம் தன் மழையை பொய்யும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு வானம் திறக்கப்பட வேண்டும். திறந்த வானம் உங்களுக்கு முன்னாடி இருக்கணும். ஆசீர்வாதமான ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கப்படணும்னா, அப்படி ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா, இயேசு சாமியை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய பாதத்தில் அவருக்கு அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக ஆசீர்வாதமான ஒரு வானத்தை திறப்பார். உங்களுக்காக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். திறக்கப்பட்ட ஒரு வானம் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை, ஞானஸ்நானம் எடுங்க. கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கட்டும். அவங்களுக்காக. நல்ல தகப்பனே, இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தின் வானம் திறக்கப்படவில்லை. இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், வானம் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்படிய நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மூடி மறையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஆமென்.